டைம் கிடைக்கும் போது இந்த பொடி மட்டும் நீங்க செய்து வச்சீங்கன்னா பல ஐட்டங்கள் செய்யறதுக்கு இந்த பொடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பொடி முட்டை செய்யலாமா? கடாயில 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, 6-7 வரமிளகாய், 4 பல் பூண்டு, 2 இனுக்கு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து லைட்டா வறுபட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்போ வெள்ளையோ எந்த எள்ளுனாலும் சேர்த்துடலாம். எல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டுன்னு வைங்க, டப் டப்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்ல சூடு ஆறின பிறகு மிக்சி ஜார்ல கொட்டிட்டு அது கூட மஞ்சள் தூள், உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்தா நமக்கு பொடி ரெடி. இந்த பொடியை ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாசம் 2 மாசம் ஆனாலும் கெட்டே போகாது. சரி, இனி வாங்க பொடி முட்டை செய்யறதுக்கு கடாயில எண்ணெய் விட்டு வேக வச்ச 2ஆ கட் பண்ண முட்டைய போட்டு நல்ல தாராளமா பொடியை அள்ளி போட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு 2 சைடும் முட்டைய வேக வச்சு எடுத்தா பொடி முட்டை ரெடி. இந்த பொடி முட்டை சாதத்துக்கு, சப்பாத்திக்கு ஒண்ணு இல்லைங்க, வெறுமனையா கூட சாப்பிடலாம். இந்த பொடி முட்டைக்கு மட்டும் இல்லைங்க, உருளைக்கிழங்கு, சேனை எந்த பொரியல் வச்சாலும் கடைசியில போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வரட்டா?